கருப்பு கவுனிலேருந்து இட்லி தரோம். நம்ம கடை நேம் பார்த்தீங்கன்னா அம்மாவின் கைமணம். என்னென்ன மெனு கொடுக்குறோம் அப்படின்னா, சிவப்பு சோள பணியாரம். நம்ம கடையில் ரொம்ப ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இடியாப்பம் தான். இடியாப்பத்துக்கு வந்து எள்ளு பொடி நாட்டு சக்கரை பாவும் காம்பினேஷனாக தரும். நிறைய பேர் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. இது இல்லாமல் ஒவ்வொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ராகி கிச்சடி, கோதுமை கிச்சடி, நார்மல் ஒயிட் சேமியா கிச்சடி, இது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று வரும். அது இல்லாமல் பொங்கல், ஒரு நாளைக்கு குதிரைவாளி பொங்கல், திணை பொங்கல், சாமை பொங்கல்னு வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸாக வரும். அதுக்கு அடுத்தது கோதுமை ரவை உப்புமா கொடுக்குறோம். இது இல்லாமல் வெனஸ்டே சாட்டர்டே ஆனால் புட்டு, கேரளா ஸ்டைலில் வந்து அரிசி புட்டு, கடலைக்கறி ப்ளஸ் நம்ம தமிழ் ஆளுங்க சாப்பிட்ற மாதிரி ராகி புட்டு, கம்பு புட்டு இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக்லேருந்து நாங்கள் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா கொள்ளில் புட்டு செஞ்சுருக்கோம். ஸோ கொள்ளுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க. இது எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, நம்ம ராமகிருஷ்ணா பார்க் எல்லாத்துக்கும் தெரியும். அது தாண்டினோடனே ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஹாஸ்பிட்டல்லேருந்து க்ளூனி ஸ்கூல் டுவர்ட்ஸ் க்ளூனி ஸ்கூல் போகிற ரோடு, அந்த சின்ன ரோட்டில் உள்ளே கட் ஆனோன்னு ஜஸ்ட் ஒரு 20 ஃபீட் தூரத்தில் ஒரு ஃபுட் கார்ட் இருக்குது. அங்கே தான் நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். கடை டைமிங் பார்த்தீங்கன்னா ஒன்லி டின்னர் மட்டும் தான். ஈவினிங் 6லேருந்து நைட் 10 o'clock வரைக்கும். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெளியூரில் தங்கி படிக்கிறவங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் அவங்க அம்மா கையில் சாப்பிட்டதெல்லாம் நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க. நாங்கள் நிறைய நேம் சூஸ் பண்ணோம். கடைசியாக பார்த்தா இமோஷ்னலாக வேணும், கொஞ்சம் டச்சிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது ட்ரை பண்ணோம். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் அவங்க பேரண்ட் வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக கொடுக்குறாங்களோ, எவ்வளோ ஹைஜீனிக்காக கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் கொடுக்குறோம். ஸோ அதனால் அதே பொறுப்போடு செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கிறனால அதே நேம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மாவின் கைமணம்னு வச்சோம்.